ஜனநாயகன் பட ரிலீஸ் தள்ளி போகுது. அதுக்கு பல்வேறு சென்சார் போர்டு, பல்வேறு அது ஏற்கனவே விதிமுறைகள் பல இருந்தாலும், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை நீங்கள் சென்சார் போர்டு நல்லா அதை பார்த்துட்டு சொன்ன உடனேயே அதில் இருக்கக்கூடிய காட்சிகள் வந்து அதிலிருந்து நீக்கப்படுது. தேவையான இடத்துல சத்தங்கள் வந்து அமைதியாக்கப்படுதுன்றது அதை வந்து தணிக்கை குழு வந்து ஏற்றுக்குது. ஏற்றுக்கொண்ட பிறகு தான் யுஏ சான்றிதழ் வந்து வழங்கப்படுது இல்லையா? யுஏ சான்றிதழ் வழங்கப்பட்ட பிறகு தள்ளி போவது தான் நீங்கள் வந்து ஒரு என்ன காரணமாக இருக்குன்றதை வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது தவிர்த்து, அதற்காக தான் படக்குழு உடனே வந்து நீதிமன்றத்தை அணுகுது. அது ஜனநாயகத்தினுடைய உரிமையாக பார்க்கப்படுது. அதில் வந்து அவர்கள் 1000 காரணங்கள் சொன்னாலும் நீதிபதிகளே கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க. இது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மறு ஆய்வுக்கு அனுப்புனது வந்து தவறு தானே. 5 பேர் கொண்ட குழுக்களில் ஒருத்தர் மட்டும் சொல்வது எப்படி வந்து அதை எடுத்துக்க முடியும்? அப்போ வந்து 4 பேர் சொல்வதற்கான காரணங்களுக்கு மதிப்பு இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்க்கப்படுதுன்றது தான் இங்கே பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஜனநாயகனை பற்றி நம்ம பேசலைனாலும் இன்றைக்கி வெகுஜன மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நீதித்துறையும் பேச ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமாக நீதி வெல்லும், ஜனநாயகன் மீண்டு வருவார். இல்லை, அவங்களும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. அதாவது இந்த சினிமா துறையில், அதாவது காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல போராடணும் அப்படின்னா ஒரு அனுமதி வாங்கணும் அப்படின்றது வந்து ஒரு இது இருக்குது. அது புதுசாக போகிறவங்களுக்கு. இப்போ வந்து நான் வந்து பலகட்ட போராட்டங்களை வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியிருக்கிறேன், சேப்பாக்கத்தில் நடத்தியிருக்கேன், விருந்தினர் மாளிகையில் நடத்தியிருக்கிறேன், ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடத்தியிருக்கிறேன், எத்தனையோ இடங்கள் நடத்தியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய கோயம்பேடு பஸ் நிலைய முற்றுகை போராட்டம் கூட நடத்தியிருக்கிறேன். கடந்த காலத்தினுடைய வரலாறுகள் இது. அப்போது அவங்க வந்து நம்ம போராட்டத்தை அறிவித்த உடனே அவங்க ஒரு நேரம் கொடுத்துருவாங்க. இந்த நேரத்துக்குள்ளே பண்ணிக்கங்க, நாங்கள் கைது பண்ணிக்கிறோம் அப்படின்ற. இது வந்து ஒரு உடன்படிக்கை தான், எழுதப்படாத ஒரு உடன்படிக்கை தான். அதேமாரி நாளைக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கோட்டத்தில் நடத்துகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காவல்துறை அனுமதி கொடுப்பாங்க, காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பாங்க, ரிட்டனில் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகம். புரியுதுங்களா? அதையும் நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய கருத்தியலை அந்த இடத்துல பதிவு செய்யணும், கண்டன குரலை பதிவு செய்யணும். இந்த ஜனநாயகத்தினுடைய குரவலைகள் நெரிக்கப்படும் போது நம்மளுடைய குரல் ஆணித்தனமாக பதிவு செய்ய வேணும்ன்றது என்னை போன்ற சமூக ஆர்வலனுடைய கருத்துக்களாக இருக்குது. அதை பதிவு செய்கிறோம். அப்படி தான் தணிக்கை குழுவுக்கும் படக்குழுவுக்குமான ஒரு உடன்பாடுகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அது எந்த ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, ஒரு செய்தி இந்த தீபாவளி நேரத்தில் வெளியிடுன்னு சொல்லுவாங்க. படத்துக்கான வேலைகள் எல்லாம் நம்ம ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணால் என்னெல்லாம் பண்ணுவோம், பத்திரிக்கையை கொண்டு போய் வச்சுட்டு தான் வீட்டு வேலையை முடிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே போய்கிட்டு இருக்கக்கூடியது எப்போதும் உள்ள விஷயம் தானே தவிர்த்து ஜனநாயகனுக்கு மட்டும் இப்படி வருதான்னு கேட்டால் இல்லை.